மாடம் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். பொதுவாக நம்ம இந்த வசூலராஜா எம்பிபிஎஸ் படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். கூட்டம் கூட்டமா கூடி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பார்க்கலாம் லாஃபிங் தெரபி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சாலும் பிடிச்சாலும் நாங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் வந்தாலும் சிரித்து கொண்டே வாழ்க்கையில் அந்த துன்பங்களை துயரங்களை எப்படி கடப்பது, எப்படி ஒரு பாசிட்டிவ் வைப் தொடர்ச்சியா தன்னை சுத்தி உருவாக்கிட்டே இருக்கிறது அப்படின்ட்டு இருப்பாங்க. இப்ப இன்னொரு புதுசா ஒரு கம்பெனி வந்திருக்கு. என்னன்னா மும்பையில த கிரையிங் கிளப். அதாவது நீங்க மனசு விட்டு அன்பு போட தோணுதா, உங்களால அழ முடியாது, அதுவும் தனியா உட்காந்து நீ அழ முடியாது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு போன் பண்ணி சொன்னா போதும் ஒரு 5 பேர் கும்பலா அப்படியே கட்டி பிடிச்சு அப்படியே அழுவாங்களாம். இதுதானே எங்க ஊர்ல ஒப்பாரின்னு சொல்லிட்டு கிளவிகள் பண்ணிட்டு இருந்தாங்க. எம்ஜிஆர் செத்தப்ப, ராஜீவ்காந்தி செத்தப்பெல்லாம் போட்டோ வச்சுட்டு, இந்திரா காந்தி இறந்தப்பெல்லாம் கூட்ட கூட்டமா உட்காந்து கிளவிகள் ஒப்பாரி வைப்பது, அது ஊரு இளவுகள்லயே போய் ஒப்பாரி வைப்பது, சமயங்களை காசு வாங்கிட்டுலாம் போய் ஒப்பாரி வைப்பது, இதெல்லாம் பண்ணி கொண்டாங்க. ஒப்பாரிங்கிறது இன்னும் சொல்லப்போனா தனியான ஒரு இசை வடிவமாக இருந்துகிட்டு இருந்தது. இப்ப இதை ஸ்டார்ட் அப் ஆக்கி அதை இந்த கிரைம் கிளப் அப்படின்னு புதுசான பேர் வச்சு அதுக்கு லோகோலாம் உருவாக்கி அதுக்கு ஏஐல வீடியோலாம் உருவாக்கி இப்படியான ஒரு பிசினஸை ஆரம்பித்திருக்கிறார்கள். நம்ம நாட்டில் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு, குறிப்பா அமெரிக்கா ட்ரம்ப் போடக்கூடிய பொருளாதார வரி விதிப்புகள் மற்றும் நம்முடைய மோடியினுடைய பொறுப்பற்ற நடவடிக்கைகள், இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம அந்த கிரைம் கிளப்பை கூப்பிட்டு வச்சுட்டுலாம் அழ வேண்டியதில்லை. நம்ம ஒரு 10 பேர் உட்காந்து அழுதாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சூழலே இருக்கிறது. அதுலயே அவங்க ஜாப்பனீஸ் டெக்னாலஜி அப்படின்ட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜப்பான்ல இருந்து இது மாதிரி நிறைய கதைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். அழுவுறது மட்டும் இல்லாம நீங்க யாரையாச்சும் கூட இருந்து அவங்கள கட்டி பிடிச்சிட்டு அழுவணுமா, அதுக்கும் ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு நீங்க என்னெல்லாம் யதார்த்த வாழ்க்கையில நடக்குதோ எல்லாத்தையும் அங்க பெய்டு சர்வீஸா மாத்திட்டாங்க. அதை இப்படி ஜெர்மன் டெக்னாலஜி, ஜாப்பனீஸ் டெக்னாலஜி, சைனீஸ் டெக்னாலஜிட்டு இந்தியா அழுகிறது உலகம் முழுக்க மனிதனோட டெக்னாலஜி தான் அது. இப்பெல்லாம் சொல்லிட்டு பல புதிய தொழில்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு மிக முக்கியமான வரலாற்று செய்தி பதிவு செய்து விட்டு சோக்குள்ள போகும். இது முச்சதிச்சோ நான் உங்கள் சுகுணாதிவாக. நான் அலெக்ஸ் பாண்டியன். உண்மையில இந்த செய்தியை கேட்கிறப்பெல்லாம் இந்த அவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு கட்டிப்பிடிச்சு அழலாங்கிற மாதிரி தான் தோன்றுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியில என்னன்னா நிறுவனர் ராமதாஸ் அவர் என்ன சொல்றாரு, நான் தான் இந்த கட்சியினுடைய நிறுவனர், எனக்குத்தான் இந்த கட்சி சொந்தம், என்னுடைய விதிமுறைகளை மீறி அன்புமணி ராமதாஸ் நடந்துட்டு இருக்காரு, பொதுக்குழு கூட்டுவதற்கான அதிகாரமே என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் சொல்றாரு. அன்புமணி இல்ல நான் தான் கட்சியினுடைய உண்மையான தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது வழக்கமா பல கட்சிகள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்ப என்னன்னா அன்புமணி ராமதாஸ் கூட்டக்கூடிய பொதுக்குழு என்பது செல்லாது, அது கட்சி விதிமுறைகளுக்கு முரணானது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை ராமதாஸ் தொடுக்கிறார். அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும்னா ஒரு நீதிபதி அந்த கட்சியினுடைய பைலா என்ன சொல்லுகிறது, அந்த கட்சியினுடைய அமைப்பு விதிகள் என்ன சொல்லுகிறது, இது சரியா தவறா அப்படிங்கிறது விசாரித்து அது குறித்து தீர்ப்பு வழங்குவது அப்படிங்கறத இதனுடைய நடைமுறை. ஆனா இந்த கிரைம் கிளப் மாதிரி அவர் என்ன பண்ணிருக்காரு, நீதிபதி எம்.ஆர். சுவாமிநாதன் அன்புமணி ராமதாஸ் 2 பேரும் 5:30 மணிக்கு இரவு தனியா வாங்க, 2 பேரையும் உட்காந்து மனசை விட்டு பேசும், அப்பதான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும். கட்சியை காப்பாத்தல எம்.ஆர். சுவாமிநாதனுக்கு என்ன அக்கறைங்கிறது இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் உருவாக்குனது, அன்புமணி ராமதாஸ் தலைவரா இருக்காரு, அவங்களுக்கே அந்த கட்சியை காப்பாற்றணும் எந்த அக்கறை இருக்கிற மாதிரி தெரியல. இதுல எம்.ஆர். சுவாமிநாதனுக்கு என்ன அக்கறைன்னு தெரியல. வாங்க 2 பேரும் தனியா உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. இந்த லட்சுமி ராமகிருஷ்ணன் ப்ரோக்ராம் நடத்துவாங்கல்ல, அது மாதிரியாக இருக்கிறது. ஒரு பஞ்சாயத்து செய்வதை போல ஒரு மனநிலை இருக்கிற ஒரு நீதிபதியினுடைய வேலை என்பது என்ன, ஒரு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அந்த கட்சியினுடைய பைலா என்ன சொல்லுகிறது, அதுபடி அந்த பொதுக்குழு கூட்டப்பட்டிருக்கிறதா இல்லையா, அதுக்கான தலைவர்கள் பொதுச்செயலாளர் என்பவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா இல்லையா, தேர்தல் ஆணையத்தில் ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி அப்படின்னு சொன்னா வருஷத்துக்கு தடவை செயற்குழு கூட்டணும், பொதுக்குழு கூட்டணும், இந்த மாதிரியான விதிமுறைகள் எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் அந்த கட்சி ஃபாலோ பண்ணுகிறதா இல்லையா, இதை பத்தி பேசுவது, சட்டத்திற்கு உட்பட்டு சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு அதை பற்றி பேசுவது, அதற்கான வழக்குகளை விசாரிப்பது, அதற்கான தீர்ப்புகளை வழங்குவது என்பதுதான் ஒரு நீதிபதியுடைய கடமையாக இருக்குமே தவிர உங்க கட்சியை காப்பாற்றுறவங்க 2 பேரும் தனியா உட்காந்து பேசுவோம் அப்படிங்கறதெல்லாம் எப்படி ஒரு நீதிபதியுடைய வரையறைக்குள்ள வருகிறது அப்படிங்கறது நமக்கு தெரியல. இப்ப சமீபத்துல பார்த்தோம்னா ஒரு கோயில் திருவிழாவில் 2 தரப்பினரை சேர்ந்தவர்களுக்கு ஒரு முன்விரோதம், ஒரு பிரச்சனை வருகிறப்ப அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போகிற பொழுது நீதிமன்றம் சொல்கிறார், இது இன்ஸ்பெக்டருடைய வேலை கிடையாது, அங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது, எந்த விதமான பிரச்சனையும் வராமல் தடுப்பதுதான் ஒரு இன்ஸ்பெக்டருடைய வேலையை தவிர கூப்பிட்டு வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணுவதுங்கிறது இன்ஸ்பெக்டர் வேலை கிடையாது. அமைதி பேச்சுவார்த்தைக்கான ஒரு குழுவை அமைப்பது என்று சொன்னால் கூட அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அதுக்கான அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நீதிமன்றம் சொல்லுகிற பொழுது ஒரு நீதிபதியை கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி 2 பேர்த்து கூப்பிட்டு வச்சுட்டு உட்கார்ந்து பேசி சமாதானம் சொல்வது அப்படிங்கிறது எந்த வகையில சரின்னு தெரியல. ஆனா ராமதாஸை பொறுத்த வரைக்கும் ஐயா எனக்கு உடம்பு சரியில்லைங்கயா, லீவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வழக்கறிஞர் சொல்லிவிட்டார். அதாவது அவருக்கு போக விருப்பம் இல்லை, இந்த பஞ்சாயத்துல விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுனால. அதுவும் இல்லாம இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வேற வியாழக்கிழமை இருந்தா கூட மனசு திருப்பாங்க. வெள்ளிக்கிழமை ஐயா வெளியில வர மாட்டாரு,
அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டார்கள். அடிப்படையில் நீதிபதி எம்.ஆர். சுவாமிநாதன் அவருடைய அணுகுமுறை என்பதே தவறான ஒன்று என்று சுட்டிக்காட்டுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சமீப நாட்களாவே உச்சநீதிமன்றமா இருக்கட்டும், மாநில உயர்நீதிமன்றங்களா இருக்கட்டும், தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அதாவது நீதி வழங்குறது, விசாரிக்கிறது, அதை தாண்டி வேற சம்பந்தமில்லாத கருத்துக்களை சொல்றது, சம்பந்தமில்லாத செயல்களில் செயல்படுறதுன்னு சொல்லி பாஜகவுக்கு ஆதரவாக தான் நீதிபதிகள் வந்து தீர்ப்பு சொல்றதுல இருந்து கருத்து சொல்றதுல இருந்து தொடர்ந்து செயல்பட்டு வர்றாங்க. சமீபம் கூட ஜி.ஆர். சாமிநாதனோட வழக்கு பார்த்தா அவர் மேல ஒரு புகார், அதை அவரே விசாரிச்சாரு அப்படின்ட்டு. இன்னுமே வந்து யஷ்வந்த் வர்மா அவரோட வழக்கு கண்ணு முன்னாடி கட்டுக்கட்டா பணங்கள் வீட்டுல இருந்து எடுக்கப்பட்டுச்சு. இன்னும் வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. அவரை நீக்கலாமா நீக்க வேணாமா, எப்படி நீக்கலாம் அப்படின்ட்டு நாடாளுமன்றத்துல நோட்டீஸ் கொடுத்துட்டு வெயிட்டிங்ல இருக்காங்க. ராகுல் காந்திக்கு எதிராக வந்து வழக்கு தொடுத்தாங்க. அவர் வந்து இந்த மோடிங்கிற சமூகத்தை வந்து கீழ்த்தரமா பேசிட்டாருன்னு சொல்லிட்டு 2 ஆண்டுகள் தண்டனை எல்லாம் கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பே வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது உச்சநீதிமன்றம் வந்து விமர்சிச்சிருந்தாங்க. அந்த தீர்ப்புல வந்து நீங்க வந்து 125 பக்கத்துக்கு வந்து ராகுல் காந்தி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு அவருக்கு அறிவுரை சொல்லி தான் எழுதியிருக்கீங்க. அந்த தீர்ப்புல வந்து எதுக்காக 2 ஆண்டுகள் தண்டனைங்கிறதுக்கான எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. அப்படி தொடர்ந்து முன்னாடி வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இடி வந்து பாஜகவோட ஒரு டீமா செயல்பட்டு இருந்துச்சு. இப்ப இந்த நீதிபதிகள்லாம் தொடர்ந்து பாஜக ஆதரவான கருத்துக்கள், பாஜக ஆதரவானவங்களுக்கு இது மாதிரி பஞ்சாயத்துக்கு பண்ற வேலைகள் இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ராமதாஸ்க்கு வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. கூப்பிடுறது இதுக்காக தான் கூப்பிடுறாங்கன்ட்டு அவர் வெளிப்படையா இமீடியட்டா தன் வக்கீலை கூப்பிட்டு நான் வர முடியாது அப்படின்ட்டாரு. பாஜக கொஞ்ச நாளுக்கு இந்த வேலையை தமிழ்நாட்டில் ஒரு ஆளுநரை வச்சு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஓபிஎஸும் பழனிசாமியும் பிரிஞ்சிருந்த போது அவர் வேலையை விட்டுட்டு 2 பேரையும் கூட்டிட்டு போய் ராஜ்பவன்ல வச்சு கையை குலுக்கி சேர்த்து வச்சாரு. அந்த வேலையை இவர் வந்து 2.0 நம்ம பண்ணலான்ட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. செல்லூர் ராஜு எப்படிப்பட்ட ஒரு முன்னாள் அமைச்சர். தெர்மாக்கோல் மூலமாகவே ஒரு ஆற்றையை மூடிவிட முடியும். அதன் மூலம் நீர் வந்து ஆவியாகி அதனை வெப்பத்தை வந்து தடுத்து விட முடியும். ஆவியாகாமல் இருப்பதற்காக ஒரு தெர்மாக்கோலை போட முடியும் என்று கண்டுபிடித்த ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. இன்னைக்கு பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி கார்ல ஏறப்படுறாரு. இந்த கார்லாம் வராதிங்க, பின்னாடி ஒரு கார் இருக்கு அதுல வாங்கன்னு சொல்லி அவரையே விரட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. கேட்டா ஒய்பிரிவு பாதுகாப்பு, ஜெட் பிரிவு பாதுகாப்பு என்று பல காரணங்களை சொல்லுகிறார்கள். உண்மையிலே செல்லூர் ராஜோட நிலைமை நினைச்சா ரொம்ப ரொம்ப பரிதாபமா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு காரணம் வந்து அவரே வந்து சில நாட்களுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு பிரஸ் மீட். முதல் நாள் வந்து ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரை போய் சந்திச்சுட்டு வந்தாரு. அப்பையில இருந்து ஓ பன்னீர்செல்வம் டாக் ஆஃப் தி டவுன் ஆனோடனே செல்லூர் ராஜுட்ட மதுரையில கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து அவர் வந்து பாஜக கூட்டில இருந்து வெளியேற்றப்பட்டுட்டாரு, இன்னைக்கு வந்து அங்க திமுகவில் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்லாம் கேட்கும்போது பாவமா இல்லையா அப்படின்ட்டு ஒரு பத்திரிகையாளர் கேட்கவுடனே வந்து இவர் அதுல அவரு என்ன மீனிங்ல எடுத்துக்கிறாருன்னு தெரியல, அரசியல் மாபெரும் தலைவர்களை இப்படிலாம் நீங்க வந்து தவறான வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடாது, மரியாதை கொடுக்கணும் அப்படி இப்படின்ட்டு அவர் பேசுனதுமே ஓபிஎஸ்க்கு ஆதரவானது மாதிரி அங்க ப்ரொஜெக்ட் ஆணுச்சு செய்தி சேனல்கள் எல்லாம். அதை வந்து எடப்பாடி நைட் எல்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணியிருந்திருக்காரு. அதோட வெளிப்பாடாதான் இன்னைக்கு வந்து ஒய்பிரிவு பாதுகாப்பு இருக்கு, அதனால பின்னாடி வர கார்ல ஏறுங்க அப்படின்றாரு. பதறாரு. ஒரு கார்ல ஏற கூட இல்ல, டோரை திறந்துட்டு நிக்கும் போதே வந்து வேணாம் 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 பின்னாடி போங்க அப்படிங்கிறாரு. ஒய்பிரிவா இருக்கட்டும் எக்ஸ்பிரிவா இருக்கட்டும் அவங்களுக்கு பாதுகாப்புங்கிறது எந்தும் அவங்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, ஆபத்தானவர்கள் எல்லாம் பக்கத்துல யாரும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பாதுகாப்பு. செல்லூர் ராஜுவை பார்த்தா என்ன ஆபத்தா இருக்கு அவங்களுக்குன்னு தெரியல, அவரை அமைச்சு விட்டாங்க. இன்னொன்னு செல்லூர் ராஜு கிட்ட வந்து என்னன்னா வந்து அடிப்படையில் ஒரு திராவிட இயக்க உணர்வுங்கிறது இருக்கும், அப்புறம் ஒரு பிஜேபி எதிர்ப்பு மனநிலை என்பது இருக்கும். அண்ணாமலை எல்லாம் பேசுகிற பொழுது கூட அதை கடுமையாக கண்டித்தவர்கள்ல தானாகவே வாலண்டியராக கண்டித்தவர்கள் செல்லூர் ராஜுமே ஒருவர். அவர் சொல்லுகிற பொழுது என்னன்னா வந்து இங்க வந்து திமுக அதிமுக ரெண்டுக்கும் இடையில வந்து முரண்பாடுகள் இருந்தாலுமே கூட ரெண்டுமே திராவிட கட்சிகள். ஆனால் வந்து பிஜேபி நம்ம உள்ளாடக்கூடாது, ஒரு மதவாத அரசியல்ங்கிறது இருக்கக்கூடாது. தெரியுங்க, அவரை பாத்தீங்கன்னா ஃபுல்லா பக்தி பணமா 90 குங்குமம் வச்சுக்கிட்டு இருப்பாரு. தனிப்பட்ட முறையில் அவருக்கு மத நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் ஒரு மதவாத அரசியலாக மாறிவிடக்கூடாது, சிறுபான்மை மக்களுக்கு எதிரானதாக மாறிவிடக்கூடாதுங்கிறத அவர் அடிக்கடி வலியுறுத்தி கொண்டே இருப்பார். ஆனால் அவரால் அன்வர் ராஜா மாதிரி வெளியில போக முடியாதனால வேற வழியே இல்லாம அதிமுக இருக்காருங்கிறப்ப இவரெல்லாம் நமக்கு வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டோம், அதனால இவரெல்லாம் தொந்தரவா இருப்பார் அப்படின்னு நினைச்சு கூட எடப்பாடி பழனிசாமி அவரை ஒரு எரிச்சலோடு பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கறத இந்த சம்பவம் எடுத்து காட்டுகிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு மதுரையில நடைபெறவிருக்கிறது. ஏற்கனவே வந்து 25ஆம் தேதி நடக்கிற இருந்த மாநாடு, அதுக்கப்புறம் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கறனால அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்க்கணும்னு சொல்லி காவல்துறை கேட்டனால முன்னால மாற்றி வச்சிருக்காங்க. 21ஆம் தேதி இப்ப மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னா வந்து நிறைய லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 1.5 லட்சம் பேர் பெண்கள் வருவாங்க, 10 லட்சம் பேர் ஆண்கள் வருவாங்க அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, உங்க கட்சியில யார் யாரெல்லாம் முக்கியமான பிரமுகர் கேட்டுருக்காங்க. என் கட்சியில ஒரே ஒரு முக்கியமான பிரமுகர் தாங்க, விஜய் மட்டும் தாங்க முக்கியமான பிரமுகர் அப்படின்னு புஷியானதே கொடுத்திருக்காரு. அதை மொத்தம் புஷியானது முக்கிய பிரமுகர் இல்லைங்கிறத புஷியானதே சொல்லியிருக்காரு அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த ஆதவர்ஜுனா, இவர் ராஜ்மோகன், அதுக்கப்புறமேல இவர் ஆரோக்கியசாமி, சிடி நிர்மல்குமார், இவங்கெல்லாம் யார் முக்கியமற்ற பிரமுகர்களா என்னன்னு தெரியல. விஜய் மட்டும்தான் முக்கிய பிரமுகர்களாக அவர் நினைக்கிறார்கள்
அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினைக்கிறாங்க. ஒரு வகையில பார்த்தா அது கரெக்ட் தான். ஏன்னா வந்து விஜயை தவிர வேற யாருக்கும் வந்து அங்க ஓட்டு போட போறது இல்ல. புசியானனுடைய செந்தமிழ் பொழிப்புரைகளுக்கு பார்த்து யாரும் ஓட்டு போட போறது இல்ல. ஆனால் அதே நேரத்தில் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களே அடுத்த கட்ட தலைவர்கள் இல்லாமல் ஒரு கட்சி நடைபெறுவதுங்கிறது அந்த கட்சியினுடைய ஆரோக்கியத்துக்கு சரியான ஒரு விஷயம் கிடையாது. ராகுல் காந்தியுடைய கேள்விகள் தான் 2 நாட்களாக அமல் பறந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் ஒரு தொகுதி எடுத்து வச்சு அவர் சொல்றாரு, எத்தனை பேர் வந்து போலியாக சேர்க்கப்பட்டிருக்கார்கள், எத்தனை பேருடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்காரு. தேர்தல் ஆணையம் வந்து அதுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் உங்ககிட்ட இருந்து ஆதாரம் கொடுத்து இருந்தா கொடுங்க, இதாங்க ஆதாரம் தான் இவ்வளவு சொல்லி இருக்காரு அப்படின்னு சொன்னா இந்த ஆதாரம் சரிதாங்கிறத நீங்க நிறுவீங்க அப்படின்னு சொல்லி விளையாட்டுகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பிஜேபி இது குறித்து வாய் திறக்கவில்லை. பிஜேபி சொன்னா என்ன சொல்றாங்கன்னா, தேச துரோகம், இந்தியாவை காட்டி கொடுத்து விட்டார். இந்தியா என்பது எவ்வளவு பெரிய ஜனநாயக நாடு தெரியுமா? இந்த ஜனநாயக நாட்டில் வந்து தேர்தல்கள் தொடர்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. இவர் தேர்தலை வந்து கேள்விக்குள்ளாக்குவது இந்திய ஜனநாயகத்தை கேள்விக்குள்ளாக்கி விட்டார், இந்தியாவை வெளிநாட்டுக்கு காட்டி கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல அந்த தேச விரோதம் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை தூக்கி கொண்டு வருவார்கள். ஆனால் இப்போதைக்கு அது வந்து பலிக்க போவதில்லை. பிரகாஷ் ராஜ் கூட கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறார். நேஷன் வாண்ட்ஸ் டு நோ, தேசம் உங்களிடமிருந்து கருத்துக்களை பெற விரும்புகிறது. மோடி ஃபர்ஸ்ட் டைம் 11 வருஷம் ஆச்சு நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகி இதுவரைக்கும் ஒரு முறை கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தவில்லை. முதல் முறையாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட்டி தொலையுங்கள். ராகுல் காந்தி தொடர்ச்சியாக அப்படியான கேள்விகள் கேட்கிறார், இதுக்கு வந்து வாய் திறந்து பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா மோடி வந்து வாய் திறக்க தயாராக இல்லை. நேற்று வந்து ரொம்ப விரிவான ஒரு பிரஸ் மீட் காலையில வச்சாரு. அதே ஈவினிங் வந்து கூட்டணி கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு அந்த பிரசன்டேஷன் ஒன்று போட்டு அவரே விளக்கி சொல்லியிருந்தாரு. அவர் வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி பெங்களூர்ல கர்நாடகாவில் மகாதேவ்புரான்ற ஒரே ஒரு தொகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த தொகுதியில பாஜக வந்து 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றுச்சு. ஆனா இப்ப தேர்தலுக்கு முந்தின கருத்து கணிப்புகள் எல்லாமே அந்த தொகுதி வந்து காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் என்று சொல்லப்பட்டிருந்துச்சு. அந்த ஒரு தொகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு முழுமையா அந்த 1 லட்சம் வாக்குகளையுமே வந்து ஆய்வு செஞ்சு எந்தெந்த வகையில வந்து முறைகேடு நடந்துச்சுங்கிறத பிபிடி போட்டு காமிச்சாரு. எல்லாமே முறைக்கு, அதாவது நம்ம முன்னாடியே பீகார்ல சொன்ன மாதிரி ஒரே ஒரு 1 BHK வீடு, அந்த வீட்டுல வந்து 40 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி போலியா வாக்கு செலுத்தியிருக்காங்க. ஒரே ஆள் வந்து 4 பூத்துல அவரோட ஓட்டர் லிஸ்ட்ல அவர் பேர் இருந்து அவரு 4 பூத்துலயுமே ஓட்டு போட்டிருக்காரு. பல பேருக்கு வந்து வீட்டு எண் அப்படின்னு போட்டு 0 அப்படின்ட்டு இருந்திருக்கு. அப்பா பேர் அப்படின்னு போட்டா அப்பா பேர் ஏதோ GK ஏதோ எந்த பேருமே இல்லாம டைப் செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப அதிர்ச்சிகரமா வந்து அந்த பட்டியல் வந்து முழுக்கவே இருந்துச்சு. அது வந்து இவர் என்ன சொல்றாருனாக்க, இவங்க வந்து டிஜிட்டலைஸா வந்து எலக்ட்ரல் ரோலை வந்து எங்களுக்கு தரமாட்டேங்கிறாங்க. வெறும் எந்த இந்தியா முழுக்குமே வந்து எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஆனாலும் வந்து பேப்பரா தான் எங்களுக்கு தராங்க. ஏன்னாக்க டிஜிட்டலா அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ஒரு தொகுதியை நாங்க ஆய்வு செஞ்ச மாதிரி எல்லா தொகுதியுமே வந்து ஈஸியா எங்களால அக்சஸ் பண்ணி அதுல என்ன முறைகேடு நடந்துன்னு கண்டுபிடிச்சிருக்க முடியும். அது கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பேப்பரா கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு தொகுதியை மட்டுமே கிட்டத்தட்ட 40 நாள், கிட்டத்தட்ட 3-4 மாதங்கள் ஆச்சு. 40 பேரை வேலைக்கு எடுத்து தினமும் அவங்க வேலை பார்த்து 4 மாசம் கழிச்சு இந்த 1 லட்சம் வாக்குகளுமே போலியான வாக்குகள்னு எங்களால கண்டுபிடிச்சிருக்கோம். ஒருவேளை டிஜிட்டலா அவங்க கொடுத்திருந்தாங்க அப்படின்னாக்க ஒட்டுமொத்தமாவே எல்லா மாநிலங்கள்லயுமே கடைசியா நடந்த தேர்தல்கள்ல என்னெல்லாம் முறைகேடு நடந்துச்சுன்னு நான் கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படின்ட்டு சொன்னாரு. இதை இமீடியட்டா ஒரு பிரஸ் மீட் முடிஞ்ச உடனே தேர்தல் ஆணையம் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. நீங்க வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்க, நீங்க சொன்ன தகவல்கள் எல்லாம் உண்மைன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராகுல் காந்தி அதுக்கு வந்து நான் அரசியலமைப்பு சட்டத்தின் மேலேயே சத்திய பிரமாணம் பண்ணியிருக்கேன், அதனால நான் சொல்றது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு 2 நாட்களா தேர்தல் ஆணையத்துக்கும் ராகுல் காந்திக்கும் இடையே ஒரு நேற்று பிரஸ் மீட்டை முடிச்ச கையோட இன்னைக்கு பெங்களூருக்கே வந்துட்டாரு. வந்து அங்கேயுமே வந்து ரேலி ஒன்று நடத்தியிருக்காரு. ஸோ அடுத்தடுத்து என்ன உண்மைகள் வெளியே வரும், தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுமா அப்படின்னு பார்க்கணும். கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். இன்னைக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் இதுவரைக்கும் ஒன்றும் சொல்லவில்லை அப்படிங்கிறனால இன்னைக்கு அவருடைய அப்டேட் என்பது இல்லை. அடுத்து வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்வையாளருடைய கேள்விகளுக்கான பதிலை அளிக்கக்கூடிய ஷோ அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய கேள்விகளை சந்தேகங்களை நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. அது குறித்து தொடர்ந்து உரையாடுவோம். தொடர்ந்து மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புகள் முச்சன் ஷோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் உங்களை சந்திப்போம். நன்றி.